சாப்பிட்றப்போ ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து தேடிட்டே இருப்போம். அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்த மாரியும் இருக்காது. சாப்பிட்ட மாரியும் இருக்காது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதனால இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, டக்குனு இந்த படத்த கிளிக் பண்ணி உள்ள போயிட்டேன். மிருத்யுஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் ஹீரோ, ஹீரோயின் பேர்லாம் எனக்கு தெரியல. ஸ்ரீ விஷ்ணு, ரெபா மோனிகா. ரெபா மோனிகா கூட நெறைய பார்த்துருக்கேன். பட் ஸ்ரீ விஷ்ணு வந்து ஏதோ ஒரு தெலுங்கு படத்துல கேமியோ ரோல்ல பார்த்த மாரி ஞாபகம். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர். அந்த யூசுவல் கேட் அண்ட் மவுஸ் ஈஸி ப்ரிடிக்டபிளான ஒரு படம். ரொம்ப ஆஹா ஓஹோ சீட்டேஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். அதுக்காக ரொம்ப கேவலமாவும் இல்ல. ஒரு நார்மலான ஒரு வாட்ச் ஒண்ணு போடலாம். உட்காந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனா படத்த ஓப்பன் பண்ணி போட்டோம்னா ஒரு நார்மல் வாட்ச் வந்து படத்த பார்க்கலாம். கதை என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டெத்ஸ் நடக்குது. ஸோ அத வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, அது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க. அண்ட் தென் ஹீரோக்கு பிட்ச் இன் பண்ணிட்டு, இல்லை இது வந்து ஒரு சீரியல் கில்லர் கைண்ட் ஆஃப் டெத்து தான். ஒருத்தன் தான் கொலை பண்றான். அவன் ஏன் பண்றான், எதுக்கு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஸோ இதுதான் படத்துடைய கதை. ஆஸ் யூசுவல் நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாரி ஒரு ஆவரேஜ் படம். நாட் தட் மச் வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். பாருங்க.